படங்களில் மட்டும் பெண்களுக்கு ஆதரவாக பேசினால் போதாது, படத்தில் காதலுக்கு மரியாதை செய்தால் போதாது. வெளியே வந்ததே பெரிய விஷயம். வெளியே வந்து அவங்க மன குமரலி சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு நடிகை இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்கள். என் மகன் எனக்கும் அத்தனை அவமானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள், அக்கா தங்கை இருக்கிறார்கள். திருப்பாச்சி படத்தில் மட்டும் நீங்கள் தங்கைக்காக போராடினால் போதாது, படங்களில் மட்டும் பெண்களுக்கு ஆதரவாக பேசினால் போதாது, படத்தில் காதலுக்கு மரியாதை செய்தால் போதாது. வாழ்க்கையில் நீங்கள் காதலுக்கு மரியாதை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் மனைவிக்கு மரியாதை செய்ய வேண்டும். இதை ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கடமை இருக்கிறது எங்களுக்கு. இப்பொழுது உங்கள் மனைவி வெளியே வந்து என் மனைவி பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை பார்த்தான் உன் தொண்டன் இருப்பான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை பார்த்தான் சாமானியன் இருப்பான். ஏனென்றால் ஒரு பெண் சொல்லுகிறது, திருப்பாச்சி படத்தில் அண்ணன் வந்து தங்கைக்காக எவ்வளோ ரவுடிகளெல்லாம் கொள்கிறாரப்பா, எவ்வளோ நல்ல வருதுன்னா அப்படின்னு ஒரு பெண் பேட்டி கொடுக்குது. இன்னொரு பெண் பேட்டி கொடுக்குது, எங்கள் அண்ணன் நல்ல நடனம் ஆடுவார், அதுக்காக வாக்களியுங்கள் என்று ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறது. அப்போ இந்த சினிமா முகம் உங்களை எந்த அளவுக்கு நாசமாக்கி வைத்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிடுகிறேன் அன்பான என் சகோதர சகோதரிகளே, தமிழ் இனங்களே, ரசிகர்களே. ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். அரசியல் அது இது என்று ஆசை காட்டுவார்கள், நரம்பு புடைக்க பேசுவார்கள், கத்தி பேசுவார்கள், சிஎம் சார்பார்கள். சிஎம் அங்கிள்னி எவ்வளவு ஒரு முதலமைச்சர், அதாவது வாக்களித்து மக்களால் வாக்களித்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை எவ்வளவு அவமானமாக பேசுகிறீர்கள். நீங்கள் இதையெல்லாம் விட வேண்டும். இதையெல்லாம் நம்பி அவர்களை நம்பி நீங்கள் போனால் கண்டிப்பாக தோற்று போய் விடுவீர்கள். உங்கள் பணம் இழக்கப்படும், உங்கள் நேரம் இழக்கப்படும், உங்கள் காலம் இழக்கப்படும். கடைசியில் நிற்கதியாக நிற்பீர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நேரத்தில்.